இன்றைக்கி நம்ம 2018 ஜூன் ஜூலை மாதங்களில் ஏற்படுத்தப்பட்ட கமிட்டி அதாவது குழுக்கள் பற்றி பார்க்க போகிறோம். 2018 ஜூன் ஜூலை மாதங்களில் மொத்தம் 5 கமிட்டி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அது என்னென்னா ரவீந்திர தோலக்கியா கமிட்டி, சுரேஷ் மாத்தூர் கமிட்டி, சிவராஜ் சிங் சவுக்கன் கமிட்டி, ஸ்ரீதரன் கமிட்டி, பி.கே. சின்ஹா செயல்பாட்டு குழு அதாவது பி.கே. சின்ஹா டாஸ்க் ஃபோர்ஸ். இந்த 5 குழுக்களும் 2018 ஜூன் ஜூலை மாதங்களில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு ரவீந்திர தோலக்கியா கமிட்டி. தேசிய, மாநில மற்றும் மாவட்ட அளவில் திறம்பட புள்ளி விவரங்களை சேகரிப்பதற்கான வரையறைகள், வகைகள், தரவு ஒப்பந்தங்கள், மூலங்கள் உள்ளிட்ட வழிமுறைகள் மற்றும் விதிமுறைகளை திருத்தி அமைக்கும் நோக்கத்தில் அகமதாபாத் IIMலிருந்து ஓய்வு பெற்ற பேராசிரியர் ரவீந்திர தோலக்கியா அதாவது அகமதாபாத் IIMலிருந்து ஓய்வு பெற்ற பேராசிரியர் ரவீந்திர தோலக்கியா தலைமையில் 13 உறுப்பினர்களை கொண்ட கமிட்டி ஒன்று 2018 ஜூன் மாதம் மத்திய அரசினால் ஏற்படுத்தப்பட்டது. அடுத்தது சுரேஷ் மாத்தூர் கமிட்டி. இந்தியாவில் அனைத்து தரப்பினருக்கும் காப்பீட்டு சேவை கிடைக்க செய்யும் நோக்குடன் காப்பீடு சந்தைப்படுத்தல் நிறுவனங்களின் விதிமுறைகளில் திருத்தங்களை பரிந்துரைக்க சுரேஷ் மாத்தூர் தலைமையில் 10 நபர்கள் அடங்கிய கமிட்டியை காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் அதாவது காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் 2018 ஜூன் மாதம் ஏற்படுத்தியுள்ளது. அடுத்தது சிவராஜ் சிங் சவுக்கன் கமிட்டி. வேளாண் துறையினருக்கு உதவும் வகையில் விவசாய வேலைகளை செய்யவும் அதனுடன் தொடர்புடைய பல்வேறு பணிகளை செய்யவும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்ட பணியாளர்களை பயன்படுத்தி கொள்ள பரிந்துரைகளை வழங்க அமைக்கப்பட்டுள்ள துணைக்குழு 2022ஆம் ஆண்டுக்குள்ள விவசாயிகளின் வருவாயை 2 மடங்காக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த வழிமுறை விளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்ரீதரன் கமிட்டி. இந்தியாவில் உள்ள மெட்ரோ ரயில்களுக்கான தரநிலைகளை பரிந்துரைக்கும் வகையில் இந்தியாவின் மெட்ரோ ரயில் மனிதர் ஸ்ரீதரன் தலைமையில் கமிட்டி ஒன்றினை 2018 ஜூன் மாதம் இந்திய பிரதமர் நியமித்துள்ளார். அடுத்தது பி.கே. சின்ஹா செயல்பாட்டு குழு. இந்தியாவின் இறக்குமதியை குறைக்க தேவையான பரிந்துரைகளை அளிக்க அமைக்கப்பட்ட குழு தான் இந்த பி.கே. சின்ஹா செயல்பாட்டு குழு. இதில் இந்தியா அதிக அளவில் இறக்குமதி செய்யும் பொருட்கள் தொடர்பான துறைகளின் செயல்கள் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளனர். அதிக அளவில் இறக்குமதியாகும் பொருட்களை இந்தியாவிலேயே உருவாக்க தேவையான நடவடிக்கைகளை பரிந்துரைக்கிறது தான் இந்த பி.கே. சின்ஹா டாஸ்க் ஃபோர்ஸ். மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சண்டே பந்த் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.